Hi, welcome to Chemistry in Tamil channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா gas chromatography. Gas chromatography is an analytical technique for the separation and identification of mixture of volatile compounds. Gas chromatography ஓட definition என்ன சொல்லுதுன்னா gas chromatography is an analytical technique. அந்த டெக்னிக் மூலமா நம்ம வந்து volatile compounds மட்டும் separation and identification பண்ண முடியும் அப்படினு சொல்லுது. ஓகேவா? Next, there are two types of gas chromatography. First one is gas solid chromatography. Second one is gas liquid chromatography. First, gas solid chromatography பார்ப்போம். இதில் வந்து stationary phase வந்து solid natureல இருக்கும், mobile phase வந்து gaseous நேச்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கண்டிஷன் என்ன இருக்குது டெஃபினிஷனில் volatile compounds மட்டும்தான் நம்மளால் வந்து செப்பரேட் பண்ண முடியும் கேஸ் குரோமட்டோகிராஃபியில். ஸோ கேஸ் சாலிட் குரோமட்டோகிராஃபியில் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வந்து சாலிடாக இருக்கும்போது இந்த volatile சப்ஸ்டன்ஸோடைய இன்ட்ராக்ஷன் வித் சாலிட் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வந்து ரொம்ப பூவராக இருக்குது. ஓகேவா? அதனால நிறைய காம்பவுண்ட்ஸை இதனால் செப்பரேட் பண்ண முடியலை. ஸோ இதோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதோட யூஸ்ஃபுல்லும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து கேஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி தான் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி தான். ஓகேவா? தென் செகண்ட் ஒன் இஸ் கேஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி. இன் கேஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வந்து லிக்விட் ஃபேஸாக இருக்கும், மொபைல் ஃபேஸ் வந்து கேசியஸ் ஃபேஸாக இருக்கும். இப்போது இந்த கேசியஸ் மொபைல் ஃபேஸ் தான் வந்து நம்ம சாம்பிளை வந்து கேரி பண்ணிவிட்டு காலம் வழியாக கொண்டு போகும். ஸோ அதனால இந்த கேசியஸ் ஃபேஸ் இந்த மொபைல் ஃபேஸை வந்து நம்ம carrier gas அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தென் பிரின்சிபிள் ஃபார் கேஸ் சாலிட் குரோமட்டோகிராஃபி இஸ் அட்சார்ப்ஷன். ஓகேவா? ஸோ அட்சார்ப்ஷன் பிரின்சிபிள்னால் உங்களுக்கு வந்து என்னென்னு தெரியும். இப்போது ஒரு காம்பவுண்ட் வந்து உள்ளே என்ட்ராகுது, volatile சப்ஸ்டன்ஸ் என்ட்ராகுதுன்னா இந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸ் சாலிட் ஃபேஸ் கூட எது வந்து அதிகமாக வந்து அப்சார்ப் ஆகுதோ, அதாவது எதுக்கு வந்து அஃபினிட்டி அதிகமாக இருக்குதோ அந்த காம்பவுண்ட் வந்து மூவ் ஸ்லோவர் அண்ட் எலூட்டட் லேட்டர். எந்த காம்பனண்ட்டுக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸ் கூட அஃபினிட்டி வந்து கம்மியாக இருக்குதோ இட் வில் மூவ் ஃபாஸ்டர் அண்ட் எலூட் ஃபஸ்ட். ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். நெக்ஸ்ட்டு the principle for gas liquid chromatography is partition. ஏன் அப்படின்னா மொபைல் ஃபேஸ் வந்து carrier gas, ஓகே, gaseous நேச்சர். ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வந்து liquid நேச்சர். ஸோ இப்போ இந்த ரெண்டு இம்மிசிபிள் லிக்விட்ஸுக்கு இடையில இந்த சாம்பிள் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷனில் பார்ட்டிஷன் தான் வந்து பிரின்சிபலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சாம்பிள் எந்த சாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த சாம்பிளுக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸ் கூட சாலிபிலிட்டி அதிகமாக இருந்ததுன்னா இட் வில் மூவ்ஸ் ஸ்லோவர் அண்ட் இட் வில் எலூட்டட் லாஸ்ட். ஓகேவா? ஸோ எந்த காம்பவுண்டுக்கு வந்து எந்த சாம்பிளுக்கு வந்து சாலிபிலிட்டி வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸ் கூட கம்மியாக இருக்குதோ அது வந்து சீக்கிரமாக மூவ் ஆகும், தென் ஃபஸ்ட்டே வந்து எலூட் ஆகிடும். ஸோ இதை பொறுத்து தான் வந்து நம்ம காம்பவுண்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஓகேவா? இன்னொன்று நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கிடணும்னா எந்த இடத்துல வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வந்து லிக்விட் நேச்சராக இருக்கோ அப்போ கண்டிப்பாக வந்து பிரின்சிபல் வந்து பார்ட்டிஷன் மட்டும்தான். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் சாம்பிள். ஓகேவா? ஸோ இந்த கேஸ் குரோமட்டோகிராஃபியில் ஒரு சாம்பிளை அனலைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு க்ரைட்டீரியா வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வொலட்டைலிட்டி, செகண்ட் ஒன் வந்து தெர்மோஸ்டெபிலிட்டி. ஏன் வந்து வொலட்டைல் நேச்சராக இருக்கணும்னா ஒரு சாம்பிள் நம்ம எடுக்கிறோம், அதை வேப்பரைஸ் பண்ணி ஹீட் பண்ணி ஒரு வேப்பர் ஃபார்முக்கு கொண்டு வரோம். அப்போ அது வொலட்டைல் நேச்சராக இருந்தால் மட்டுமே அது கேரியர் கேஸ் கூட ஃப்ளோ ஆகி அந்த காலம்குள்ளே என்ட்ராக முடியும். ஸோ அதனால் வொலட்டைலிட்டியாக கண்டிப்பாக வந்து இருக்கணும். தென் செகண்ட் ஒன்று வந்து தெர்மோஸ்டெபிலிட்டி. இது வந்து எவ்வளோ டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணாலும் அதோடைய ஸ்டெபிலிட்டியை வந்து அது பிரேக் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து அந்த காம்பனண்ட் வந்து பிரேக் ஆகாமல் நமக்கு என்டையர் காலமில் வந்து ஃப்ளோ ஆகி ஃபைனலாக வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரக்சர் தான் இதில் இருக்குது ஃபர்தர் ஸ்டடி வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த தெர்மோஸ்டெபிலிட்டிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவும் மெயின். இந்த ரெண்டு க்ரைட்டீரியா இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சாம்பிளை வந்து ஜிசியில் வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ வொலட்டைலிட்டி அண்ட் தெர்மோஸ்டெபிலிட்டி இருக்கிற காம்பவுண்ட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து இதுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேரியர் கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா
ஷுட் பி இனட். ஐ மீன் அது வந்து ஒரு மந்த நிலையாக இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ் கூட அது ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ஒரிஜினலாக என்ன காம்பவுண்டு நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என்ன பை ப்ராடக்ட் கிடச்சிருக்கோ அதை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். ஸோ நம்ம டோட்டல் ஸ்டடியும் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த கெரியர் கேஸ் வந்து ரொம்ப இனட்டாக இருக்கணும். தென் செகண்ட் ஒன் வந்து இந்த டிடெக்டாருக்கு வந்து சூட்டபிளாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு வந்து டிடெக்டார்ஸ் பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு டிடெக்டாருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கெரியர் கேஸ் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிடெக்டாருக்கு தக்கன இது வந்து ஒரு சூட்டபிளாக வந்து இருக்கணும். தென் தேர்ட் ஒன் வந்துட்டு அவைலபிலிட்டி வித் ஹை பியூரிட்டி அண்ட் சீப்பு. அதாவது பியோர் ஸ்டேட்டில் இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுன்னா எல்லாராலையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சம்வாட் சீப்பாக இருக்கணும். தென் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசல்யூஷன் கொடுக்கணும். கேஸ் குரோமட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணும்போது ஒரு குட் ரெசல்யூஷன் கொடுத்தா தான் அதை திருப்பி வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஒரு கேஸ் அப்படின்னு வைக்கும்போது இது வந்து ஒரு ஹீட்டிங் டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகக்கூடாது. அந்த ஒரு ஹசார்ட்ஸ் கொடுத்துச்சுன்னா டோட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சராக இருக்கக்கூடாது. தென் என்னென்னா ஒரு ரெக்வர்டு ஸ்பீடு இருக்கணும். நம்ம எவ்வளோ குவாலிட்டிஸை ஃபில் பண்ணாலும் அது ஒரு ஸ்பீடு இல்லை, அதோடைய ஒரு கன்சிஸ்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது வந்து வேஸ்ட்டு. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெரியர் கேஸஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்ன கெரியர் கேஸ்லாம் நம்ம வந்து கேஸ் குரோமட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹைட்ரஜன், தென் ஹீலியம், தென் நைட்ரஜன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன் பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஒரு பெட்டர் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது. தென் லோயர் டென்சிட்டி, அதோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குட் பாயிண்ட்ஸ் தான். பட் டிமெரிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இட் வில் கிவ் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். அப்போ நம்ம வந்து டிடெக்டாரில் போய் பார்த்தா கூட நமக்கு வந்து ஒரிஜினலாக என்ன காம்பவுண்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அது ஒன்று தான் இதோடைய டிமெரிட். ஓகேவா? தென் செகண்ட் ஒன் ஹீலியம். இப்போது ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது இதோடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கூட அதிகமாக இருக்குது, பெட்டராகவே இருக்குது. தென் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கும் லோ டென்சிட்டி இருக்குது. தென் இனட்னஸ்லையும் இது வந்து நார்மலாகவே இனட் கேஸஸில் தான் இது வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ இனட்னஸாகவும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃப்ளோ ரேட்டும் வந்து நல்ல ஒரு கிரேட்டர் ஃப்ளோ ரேட்ஸ் கொடுக்குது. ஸோ கம்பேர் டு ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. தென் தேர்ட் ஒன் வந்து நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வந்து அதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐ மீன் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இன்எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட சென்சிட்டிவிட்டி வந்து இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதோட யூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கம்பேரிட்டிவாக இது 3ஐயும் பார்த்தோம்னா ஹீலியம் வந்து கொஞ்சம் கூட பெட்டராக இருக்குது கெரியர் கேஸில். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோ ரெகுலேட்டர். ஃப்ளோ ரெகுலேட்டர் என்ன பண்ணுன்னா கெரியர் கேஸோடைய ஃப்ளோவை வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரோட்டாமீட்டர், இன்னொன்று வந்து சோப்பபிள் மீட்டர். இப்போது ரோட்டாமீட்டர் பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கும் அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோட் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியலும் வச்சுருப்பாங்க. இப்போ கெரியர் கேஸ் வந்து ஹை ஸ்பீடில் வந்து உள்ளே என்ட்ராகுது அப்படின்னா அந்த ஃப்ளோட் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து மேலே போகும். ஸோ அப்போ அந்த ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஸ்பீடை வந்து குறைப்பாங்க. இல்லை ரொம்ப லோவாக இருந்ததுன்னா ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ளோ வந்து ஒழுங்காக மாற்றுறதுக்கும் தான் இந்த ஃப்ளோ ரெகுலேட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? தென் இப்போ சோப்பபிள் மீட்டர் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஃப்ளோட் இருந்தது இல்லை, அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு சோப் பபிள் இருக்கும். ஓகேவா? அந்த பபிள் மூலமாக இந்த ஃப்ளோவை வந்து அவங்க வந்து மெஷர் பண்ணிக்கிறாங்க. ஹைஸ் ஃப்ளோவா இல்லை லோ ஃப்ளோவாக இருக்குதா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஜெக்டர் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா கெரியர் கேஸ் வந்து இந்த சைடு வந்து ஃப்ளோ ஆகும். மேலே வந்து இன்ஜெக்டர் இருக்கும். இன்ஜெக்டர் வந்து சாம்பிளை வயல்லேருந்து எடுத்து இந்த சிஸ்டம்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வேப்பரைசேஷன் சேம்பர் ஆர் ஹீட்டிங் சிஸ்டம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஹீட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுன்னா அந்த சாம்பிளை வந்து லிக்விட் ஃபேஸில் இருந்து வேப்பர் ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 2 க்ரைட்டீரியா இருக்குது, தெர்மோஸ்டேபிள் அண்ட் வாலட்டிலிட்டி.
தெர்மோ ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய வொலட்டைலாக இருக்கக்கூடிய வேப்பர்ஸாக இந்த சாம்பிள் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து கேசியஸ் நேச்சரில் இப்போ இருக்குது. இந்த சைடு வந்து கெரியர் கேஸும் கேசியஸ் நேச்சர். ஸோ இந்த ரெண்டு கேஸும் மிக்ஸ் ஆகி இந்த கெரியர் கேஸ் வந்து இந்த சாம்பிளை வந்து கேரி பண்ணி காலம்குள்ளே என்ட்ராகும். இதுதான் வந்து இன்ஜெக்டர் சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் காலம். காலமில் வந்து 2 டைப் ஆஃப் காலம் வந்து யூஸ் பண்ணுறாங்க கேஸ் குரோமட்டோகிராஃபியில். ஒன்று வந்து அனலைட்டிக்கல் காலம், தென் செகண்ட் ஒன் இஸ் ப்ரிப்பரேட்டிவ் காலம். இந்த அனலைட்டிக்கல் காலத்தில் ஃபர்தராக 3 டைப்ஸ் ஆஃப் காலம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனலைட்டிக்கல் காலம். அதோடைய லென்த் என்னென்னா 1 to 1.5 மீட்டர் லென்த்து. டயமீட்டர் வந்து ஸோ இந்த அனலிட்டிக்கல் காலம் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் ப்ராசஸ். இதில் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் தான் வந்து நம்ம வந்து லோட் பண்ண முடியும். லோட் பண்ணி அதே மாதிரி கம்மியான செப்பரேஷன் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேவா? தென் அனலிட்டிக்கல் காலமில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பேக்டு காலம். ஸோ பேக்டு காலம்னா என்னென்னா, சேம் அனலிட்டிக்கல் காலமில் பேக்கடாக இருக்கக்கூடிய காலமை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பேக்டு காலம் டெக்னிக். ஓகேவா? அதாவது ப்ராசஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல் தான், பட் காலம் வந்து ஆல்ரெடி பேக்கடாகவே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இப்போது கேஸ் சாலிட் குரோமட்டோகிராஃபியாக இருந்துச்சுன்னா பேக்டு காலம் வந்து எதால் மேடப்பாக இருக்குன்னா, கிரேடடாக இருக்கக்கூடிய அப்சார்பென்ட் ஆர் போரஸ் பாலிமர்ஸ் வித்து ரெக்கார்டு சைஸ். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபியாக இருந்துச்சுன்னா காலம் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து லிக்விட் ஃபேஸை வந்து கோட் பண்ணியிருப்பாங்க காலமில். அது கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கக்கூடிய இன்னட் சாலிட் சப்போர்ட்டை அதுக்கு மேலே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த லிக்யூட் வந்து அதில் அப்படியே வந்து ரீட்டைன் ஆகியிருக்கும். ஸோ இந்த காலம் வந்து எப்போவுமே வந்து மேடப் ஆஃப் மெட்டல் ஆர் கிளாஸால் மேடப்பாக இருக்கும். ஓகேவா? பேக்டு காலம்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டியூப்லர் காலம். இதோட அதர் நேம் பார்த்தீங்கன்னா கேபிலரி காலம் ஆர் கோலை காலம் சொல்கிறாங்க. இது எதனால் மேடப்பாக இருக்குன்னா, மோஸ்ட்லி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்து ரொம்ப பாப்புலர். அப்படி இல்லைன்னா காப்பர் ஆர் கிளாஸ்னால மேடப்பாக இருக்கும். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 30 to 90 மீட்டர் இருக்கும். டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.025 to 0.075 மீட்டர் வந்து டயமீட்டரில் இருக்கும். இதோட இன்சைடு வாலில் வந்து எதால் கோட் பண்ணியிருப்பாங்கன்னா லிக்விட் ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ திக்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.1 to 1 மைக்ரான் திக்னஸில் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு டைப் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கோட்டட் ஓப்பன் டியூப்லர் காலம் ஆர் இம்ப்ரூவ்டு கோலை காலம் ஆர் இம்ப்ரூவ்டு கேபிலரி காலம். ஓகேவா? ஸோ இது எதனால் மேடப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சேம் இதே மெட்டீரியல் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸு இதே மெட்டீரியல் தான். ஆனால் எப்படி வந்து மேக்கப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் மெட்டீரியலை வந்து உள்ளே கோட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அது இன்னட் சப்போர்ட் மெட்டீரியலாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து லிக்விட் ஃபேஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த லிக்விட் ஃபேஸ் தான் வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ். இதையும் நீங்கள் பெட் பேக்கிங்கையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து தனி. ஸோ இந்த மாதிரி வந்து அவைலபிளாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து கேஸ் குரோமட்டோகிராஃபிக்கு நம்ம காலமாக வந்து யூஸ் பண்ணுறோம். இதோடைய மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஏன்னா நம்ம வந்து இம்ப்ரூவ்டு கோலை இம்ப்ரூவ்டு கேபிலரி காலம்னு சொல்கிறோம். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னா, சாம்பிள் கெப்பாசிட்டி வந்து அதிகம். நீங்கள் மோர் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸை வந்து லோட் பண்ணலாம் கம்பேர்டு டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த 2 காலம் விட. பேக்டு காலம் அண்ட் ஓப்பன் டியூப்லர் காலம் பார்த்தோம். ஸோ இந்த 2 காலம்லேயும் எவ்வளோ சாம்பிள் கொடுக்க முடியுமோ அதை விட கொஞ்சம் அதிகமான சாம்பிள்ஸே வந்து இதில் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அனலிட்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய 3 டைப். இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரிப்பரேட்டிவ் காலம். ப்ரிப்பரேட்டிவ் காலம் வந்து மற்ற இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ப்ரிப்பரேட்டிவ் காலமில் வந்து ஒரு காம்பவுண்டை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம், ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் அதில் இருக்குதுன்னு கிடச்சிதுன்னா அந்த 4 காம்பவுண்டையும் ஃபர்தராக வந்து ஜிசியில் வந்து செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ராசஸ் வந்து நம்ம ப்ரிப்பரேட்டிவ் காலமில் பண்ணுவோம். ஆக்சுவலி அனலிட்டிக்கும் ப்ரிப்பரேட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஆக்சுவலி ஒரு சின்ன அனலிசிஸோடு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அனலிட்டிக்கல் காலம். ஒரு இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு முடிச்சுட்டு அது அனலிட்டிக்கல் காலம். அதை ஃபர்தராக வந்து செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ப்ரிப்பரேட்டிவ் காலம். ஓகேவா? இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸு. தென் ப்ரிப்பரேட்டிவ் காலத்தோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 3 to 6
6 மீட்டர் இருக்கும். டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 6 to 9 மீட்டர் இருக்கும். இது வந்து நம்ம ஒய்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காலம். ஓகேவா? ப்ரிப்ரேட்டிவ் காலமில் வந்து நம்ம வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒன்று. ஸோ குவான்டிட்டி ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து அனலிட்டிக்கல் காலமில் பார்த்தீங்கன்னா சாம்பிளோட சைஸ் வந்து நம்ம கம்மியாக இன்ஜெக்ட் பண்ணாலே போதும். மைக்ரோகிராம் நானோகிராம் லெவல்லே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது வந்து ஸ்மால் ஸ்கேல், இது வந்து லார்ஜ் ஸ்கேல். ஓகேவா? இதெல்லாம் வந்து இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ். ஏன் வந்து நீங்கள் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு வந்து நீங்களும் ஒரு நாலேஜபிளாக வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து இவ்வளோ டயமீட்டர், இது லென்த்து, இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓப்பன் டியூப்லர் காலத்தில் ஸ்டேஷ்னரி ஃபேஸ், அந்த லிக்விட் ஃபேஸோடைய திக்னஸ் எவ்வளோ இப்படின்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லாமே படிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் டிவைசஸ். ஸோ இந்த கேஸ் குரோமட்டோகிராஃபியில் மெயினே என்னென்னா இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் டிவைஸ் தான். ஏன்னா ஒரு சாம்பிளை வந்து வேப்பர் ஃபேஸில் கொண்டு வர்றதுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து டெம்பரேச்சர் வேணும். ஸோ இந்த ஹோல் சிஸ்டமும் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதோட ஒரு கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் டிவைஸ் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ப்ரீ ஹீட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சாம்பிளை வந்து லிக்விட் ஃபேஸ்லேருந்து வேப்பர் ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா தான் அது கேரியர் கேஸ் கூட வந்து ஃப்ளோ ஆகி நம்ம காலம்குள்ளே வருது. ஸோ அந்த வேப்பர் ஃபேஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ப்ரீ ஹீட்டர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த யூனிட்டோட ஃபங்க்ஷன் வந்து இதுதான். ஸோ அதனால் இது வந்து ப்ரீ ஹீட்டர்ஸ்னு சொல்கிறோம். தென் தெர்மோஸ்டாட்டிக்கலி கண்ட்ரோல்டு ஓவன்னா அதுக்கப்புறமா அந்த ப்ரீ ஹீட்டர்ஸ்க்கு அதுக்கப்புறமா என்டையர் காலமையும் சேம் டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில். ஸோ இது வந்து தெர்மோஸ்டாட்டிக்கலி கண்ட்ரோல்டு ஓவன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஐசோதெர்மல் ப்ரோக்ராம், லீனியர் ப்ரோக்ராம். ஐசோதெர்மல் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிஸ்டம் ஃபுல்லாகவே சேம் டெம்பரேச்சர் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ லீனியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு மினிட்டுக்கோ இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்காவோ 10 மினிட்ஸ்க்கு ஒருக்காவோ இந்த மாதிரி ஒரு யூனிட்டு, அந்த யூனிட் ஆஃப் டைம் தகுந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிடெக்டர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், எப்படி வந்து சாம்பிள் வந்து இன்ஜெக்ட் ஆகி கேரியர் கேஸ் மூலமாக ஃப்ளோ ஆகி காலம்குள்ளே வருதுன்னு பார்த்தோம். தென் காலமில் வந்து அந்த பிரின்சிபல் என்ன பார்த்துருக்கோம், பார்ட்டிஷன் மூலமாக செப்பரேட் ஆகி நமக்கு வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து வெளியே எலூட் ஆகி வரும். அப்போ அந்த டிடெக்டரில் பட்டு தான் இங்கே சிக்னல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அதை தான் வந்து ரீட் அவுட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அந்த டிடெக்டர்ஸை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி டிடெக்டார் ஆர் கேத்தரோமீட்டர். இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி டிடெக்டார் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிக்சர் கொடுத்துருக்கேன். இதில் வந்து 2 பிளாட்டினம் வயர் வந்து இருக்கும். ஒரு வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கும், அதுக்கு இந்த சைடு வந்து 2 பிளாட்டினம் வயர் இருக்கும். ஸோ வந்து 2 இது வழியாகவுமே வந்து கேரியர் கேஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த வயர்ஸ், அந்த பிளாட்டினம் வயர்ஸை வந்து எலக்ட்ரிக்கலாக ஹீட் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஹீட்டை வந்து இந்த கேரியர் கேஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு போகுது. அப்படி கொண்டு போகும்போது ஒரு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே நடக்குது. அதை சுற்றி வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க சிஸ்டம். ஸோ அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் நடக்குது. அதை வந்து அந்த சைடு யூனிட் வச்சு பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து 2 வயர்லேயுமே வந்து கேரியர் கேஸ் தான் ஃப்ளோ ஆகுது. சேம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது, சேம் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுது. அதுதான் வந்து அங்கே சிக்னல் கொடுக்க போகுது. இப்போது ஒரு இது வழியாக கேரியர் கேஸும் இன்னொரு பிளாட்டினம் வயர் வழியாக கேரியர் கேஸ் ப்ளஸ் காலத்துலேருந்து வரக்கூடிய அவுட்லெட்டு. ஓகேவா? இது 2 சேர்ந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகுது. அப்படி என்ட்ரு ஆகும்போது இந்த சாம்பிளுக்கு இருக்கக்கூடிய தெர்மல் கண்டக்டிவிட்டி டிஃப்ரென்ஸு, அதாவது கேரியர் கேஸுக்கும் சாம்பிளுக்கும் கண்டிப்பாக வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் டெம்பரேச்சரில் ஒரு டிஃபெக்ட், ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படுது. அதனால் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்லேயுமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது மூலமாக வந்து என்ன டைப் ஆஃப் காம்பவுண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னா, அங்கே வந்து ஒரு பீக் கொடுக்கும். இந்த காம்பவுண்டுக்கு இந்த பீக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தனால் இருக்குன்னா மெத்தனால் ஒரு பீக் கொடுக்கும். அந்த பீக் எவ்வளோ ரேஞ்சில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டு மெத்தனாலோட பீக் எவ்வளோ ரேஞ்சில் வரும்னு சொல்லி பார்த்து அது 2யும் கம்பேர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து கேத்தரோமீட்டரில் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க காம்பவுண்ட்ஸை. இப்போ இங்கே வந்து எதெல்லாம் வந்து கேரியர் கேஸ்ன்னு பார்த்தோம்.
ஹைட்ரஜன், ஹீலியம், நைட்ரஜன் இது மூணுக்கும் நான் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த டேபிளில். இதை பார்க்கும்போது ஹீலியத்துக்கும் ஹைட்ரஜனுக்கும் மட்டும் நல்ல ஹை அமௌண்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி டிடெக்டாருக்கு இந்த 2 கேஸ் கெரியர் கேஸ் மட்டும் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுலேருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா. செகண்ட் டிடெக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் அயனைசேஷன் டிடெக்டர். ஃப்ளேம் அயனைசேஷன் டிடெக்டரோட பிரின்சிபல் என்னென்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கெரியர் கேஸ் அண்டு சாம்பிள். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை பொறுத்து அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பொறுத்து காம்பவுண்டை வந்து நமக்கு வந்து செப்பரேட் பண்ணி காட்டுது. ஓகேவா. ஃப்ளேம் அயனைசேஷன் டிடெக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய கெரியர் கேஸ் என்னன்னா ஹைட்ரஜன். இப்போது ஃப்ளேம் அயனைசேஷன் டிடெக்டரில் வந்து ஃப்ளேம் இருக்கும் நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஃப்ளேம் அந்த பர்னர் வந்து எதால் மேடப் ஆகிருக்குன்னா பிளாட்டினம். இந்த பிளாட்டினம் வந்து ஒரு கேத்தோட ஆக்ட் ஆகுது. தென் அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து சில்வர் காஸ் வச்சுருக்காங்க. அந்த சில்வர் காஸ் வந்து ஆனோட ஆக்ட் ஆகுது. ஓகேவா. இப்போது பியோர் கேஸை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது அயனைசேஷனே வந்து நடக்காது. ஓகேவா. ஸோ அப்போது கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகாது. இப்போ வந்து சாம்பிள், அதாவது காலம்லேருந்து வெளியே வரக்கூடிய சாம்பிளை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது அங்கே வந்து அயனைசேஷன் நடக்கும். ஏன்னா இங்கே வந்து சாம்பிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து கேஸில் வந்து கெரியர் கேஸில் வந்து இனட் கேஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அயனைசேஷன் நடக்காது. இங்கே வந்து சாம்பிள் இருக்குது. ஸோ அயனைசேஷன் நடக்கும். அதனால் எலக்ட்ரிக்கல் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். இந்த கரண்ட்டு வந்து சிக்னல் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து பீக்காக அங்கே ரீட் அவுட் டிவைஸில் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. இப்போ வந்து இதில் எப்படி அயனைசேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஃப்ளேம் இருக்குது. ஃப்ளேமில் இருக்கக்கூடிய தெர்மல் எனர்ஜினால் நமக்கு வந்து அயனைசேஷன் நடக்குது. ஓகேவா. தென் இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டிடெக்டார்னால் அது ஃப்ளேம் அயனைசேஷன் டிடெக்டார். எக்ஸலண்ட் லீனியாரிட்டி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து இது மூலமாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம். ஓகேவா. தேர்ட் டைப் வந்து ஆர்கன் அயனைசேஷன் டிடெக்டார். ஆர்கன் அயனைசேஷன் டிடெக்டாரில் ஆர்கன் ஆட்டம்ஸ் எடுத்து அதை வந்து இரேடியேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இரேடியேஷன் பண்ணும்போது அது வந்து மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போகுது. இந்த இரேடியேஷன் வந்து எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா பார்ட்டிகிள்ஸ் வச்சு பண்ணுறாங்க. ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் எதுலேருந்து அப்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரேடியம். ஓகே. தென் பீட்டா பார்ட்டிகிள்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ராண்டியம் ஆர் ட்ரைட்டியம். ஓகே. ஸோ இதை வச்சு இரேடியேட் பண்ணுறாங்க ஆர்கன்ஸை. ஸோ மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போகுது. மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் வந்து எனர்ஜி வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ காலம்லேருந்து எஃப்ளோ எக்ஸிட் ஆகி வெளில வரக்கூடிய அந்த சாம்பிள்ஸ் கூட இந்த மெட்டாஸ்டேபிள் ஆர்கன்ஸ் வந்து கொலிஷன் ஆகுது. கொலிஷன் பண்ணி எனக்கு வந்து அயான்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. சாம்பிள் வந்து அயானைசேஷன் ஆகி அயான்ஸ் கொடுக்குது. இந்த அயான்ஸ் வந்து கரண்ட் ஃப்ளோ பண்ணுது. தென் இந்த கரண்ட் வந்து சிக்னலாக நமக்கு வந்து ரீடர் டிவைஸில் வந்து கிடைக்குது. ஓகேவா. தென் ஃபோர்த் டிடெக்டர் வந்து எலக்ட்ரான் கேப்சர் டிடெக்டர். ஸோ எலக்ட்ரான் கேப்சர் டிடெக்டர் வந்து 2 எலக்ட்ரோடு இருக்கும். ஸோ அந்த 2 எலக்ட்ரோடும் இந்த காலம் எண்டிங் ஆகக்கூடிய அந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஸோ அதுக்கு வழியாக அந்த 2 எலக்ட்ரோடுக்கு இடையில வந்து கெரியர் கேஸும் ப்ளஸ் சாம்பிளும் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா. அந்த 2 எலக்ட்ரோடில் ஒரு எலக்ட்ரோடு வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்னால கோட் பண்ணுறாங்க. அப்படி கோட் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில அந்த 2 எலக்ட்ரோடுக்கு இடையில வந்து 20 வோல்டேஜ் கரண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து டீகே ஆகும்போது எலக்ட்ரான்ஸை வந்து எமிட் பண்ணுது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து செகண்டரி எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணுது. இந்த செகண்டரி எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு போலரைஸ்டு எலக்ட்ரோட்ஸ்னால வந்து கேப்சர் பண்ணப்படுது. ஓகேவா. ஸோ கேப்சர் ஆகி ஒரு பேஸ்லைன் தான் கொடுக்குது. எந்த ஒரு சிக்னலும் கொடுக்கல. ஓகேவா. ஸோ இப்போ வந்து காலம்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும்போது இதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகிட்டு இருக்கும். அந்த எலக்ட்ரானை பைண்ட் பண்ணக்கூடிய அந்த அஃபினிட்டி வந்து இந்த சாம்பிளுக்கு இருக்கும். ஸோ எலக்ட்ரானை வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிடும். ஸோ இந்த எலக்ட்ரானை கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். ஸோ அந்த சிக்னல் வந்து பேஸ்லைன்லேருந்து மேலே ஒரு பீக் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த பீக்கை தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரான் கேப்சர் டிடெக்டர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் த காம்பவுண்ட் டு பி அனலைஸ்டு. ஸோ அந்த காம்பவுண்டுக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ எந்தெந்த கெரியர் கேஸுக்கெலாம் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்கன் மட்டும்
அதிகமாக இருக்குது. எதுக்கெலாம் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரஜன், ஹீலியம், நைட்ரஜன் இது எல்லாத்துக்குமே வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? இந்த டிடெக்டரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டிடெக்டர்னா இருக்கிறதுலே ஹைலி சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து எலக்ட்ரான் கேப்சர் டிடெக்டர் மட்டும்தான். சாம்பிள் வந்து நானோகிராம் அளவில் கொடுத்தா கூட இது வந்து டிடெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் இதோடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எலக்ட்ரான் கேப்சர் டிடெக்டர், ஸோ எலக்ட்ரானை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு அஃபினிட்டி இருந்தால் மட்டுமே அந்த சாம்பிளை வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதே தான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸாகவும் இருக்குது. ஸோ எந்தெந்த காம்பவுண்டுக்கெலாம் எலக்ட்ரான் கேப்சர் இல்லையோ, எலக்ட்ரான் அஃபினிட்டி இல்லையோ அதை வந்து இதால் டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இதோடைய மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கேஸ் குரோமட்டோகிராஃபியில் பீக்கில் வரக்கூடிய 2 மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா டெய்லிங் அண்ட் ஃப்ராண்டிங். ஸோ இதை பார்க்குறதுக்கு இந்த பிக்சர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் டெய்லிங். Tailing is due to more active absorption site of the stationary phase, particularly when compared to other site. Okay, stationary phase வந்து காம்பவுண்ட் வந்து அப்சார்ப் பண்ணும். அந்த அப்சார்ப் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து ஒரு சில சைட்டை விட சில சைட்டுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து மோர் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ அதிகமான சாம்பிளை வந்து அங்கே அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் நமக்கு பீக்கில் வந்து டெய்லிங் நடக்குது. ஓகேவா? இதுதான் வந்து ரீசன். இந்த டெய்லிங் வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் சைட் வந்து போலார் இன் நேச்சராக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹெக்ஸா மீத்தேல் டைசிலோசேன் ஆர் டை மீத்தேல் சிலைல் டைக்ளோரைடு அப்படிங்கிற ரியேஜென்ட்ஸ் வந்து நம்ம ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் கூட. அப்படி ட்ரீட் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா அதை கோட் பண்ணும்போது இந்த போலார் ஆக்டிவ் சைட்டை வந்து நான் போலாராக கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இந்த ரியேஜென்ட்ஸ். ஸோ இந்த ரியேஜென்ட்ஸ் நான் போலாராக கன்வெர்ட் பண்ணுறதுனால ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் சைட் வந்து கம்மியாயிடுது. ஸோ சாம்பிள் வந்து இதில் அதிகமாக அப்சார்ப் ஆகாது. ஸோ டெய்லிங் வந்து ப்ரிவெண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ பீக் வந்து ஃபைனாக இருக்கும். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃப்ராண்டிங். Fronting is due to the overloading of sample in the column. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ராண்டிங்கை வந்து நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலான்னா சிம்பிள். சாம்பிள் சைஸை வந்து சாம்பிள் வால்யூமை வந்து நம்ம கம்மி பண்ணும்போது ஃப்ராண்டிங் வந்து நடக்காது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் கேஸ் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தோன்னா qualitative analysis, quantitative analysis, checking the purity of components and presence of impurities and etc. இது எல்லாமே வந்து கேஸ் குரோமட்டோகிராஃபிக்கில் அட்வான்டேஜஸாக வருது. ஓகேவா? இப்போது குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ்ன்னு நான் சொன்னேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சானிடைசர், ஹேண்ட் சானிடைசர் வந்து நான் எடுத்துக்கிறேன். அந்த சானிடைசரில் வந்து மெத்தனால் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன் கேஸ் குரோமட்டோகிராஃபி மூலமாக. ஸோ மெத்தனால் வந்து சிம்பிளாக வந்து வேப்பராகவும் கன்வெர்ட் ஆகும், வொலட்டிலிட்டியாகவும் இருக்கும், தெர்மோஸ்டேபிளாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கேஸ் குரோமட்டோகிராஃபிக்கு நம்மளால் வந்து அதை வந்து ஒரு சாம்பிளாக நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஒரு பீக் கிடைக்குது. அந்த பீக்கை வந்து நான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய மெத்தனால் அதோட கம்பேர் பண்ணுறேன். ஆக்சுவலி பியோர் மெத்தனாலுக்கு ஒரு கேஸ் குரோமட்டோகிராஃபி மூலமாக கிடைச்ச ஒரு ஸ்டாண்டர்ட் பீக் இருக்கும். அதோட இதை கம்பேர் பண்ணுறேன். அந்த பீக் வித்தோ அந்த ரிட்டன்ஷன் டைமோ இதெல்லாம் வந்து சேமாக இருக்கும் பட்சத்தில் இதுதான் வந்து மெத்தனால். ஸோ அப்போ இதில் வந்து மெத்தனால் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ். இப்போ குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ்னால் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சாம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறது வந்து குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ். அதுக்கு நிறையா வந்து மெத்தட் இருக்குது. டைரக்ட் காலிப்ரேஷன் அந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் வந்து நம்ம பண்ணலாம். தென் பியூரிட்டி அண்ட் இம்ப்யூரிட்டி வந்து எப்படி வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒலட்டைல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் கேஸ் குரோமட்டோகிராஃபியில் அனலைஸ் பண்ணும்போது அந்த பீக்கை தாண்டி அந்த ஒலட்டைல் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்று. ஸோ அதையும் தாண்டி அடிஷ்னலாக வந்து பீக்ஸ் கிடச்சதுன்னா அதில் இம்ப்யூரிட்டி இருக்குது. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். தென் அதுக்கப்புறமா வந்து பியூரிட்டி சிங்கிள் பீக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப பியூராக இருக்குதுன்னு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் வந்து எப்படி வருதுன்னா இதுக்கு பக்கத்தில் வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பை அட்டாச் பண்ணியிருப்பாங்க, GCMSன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக வந்து எவ்வளோ குவான்டிட்டின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கேஸ் குரோமட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஷ்னரி ஃபேஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸும் இந்த கேஸ் குரோமட்டோகிராஃபி டாப்பிக்கை நான் வந்து ரெஃபர் பண்ண புக்ஸையும் நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை கொஞ்சம் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா எங்களோட எஃபோர்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இந்த லைக் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது தெரியல, கஷ்டமாக இருக்குது, புரியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்ககிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் கெமிஸ்ட்ரி இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.